நைட்டோட நைட்டா வெளியான ஜனநாயகன் படத்தோட காட்சி 3 மணி நேரம் 2 நிமிஷம் முழு படத்தையும் வெளியிட்ட மர்ம கும்பல். படம் வெளியாகி நிறைய விமர்சனங்களை சந்திச்சிட்டு இருக்க நேரத்துல விஜய் ரசிகர்கள் படத்தை ஷேர் பண்ண வேணாம்னு கோரிக்கை. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் அஜித். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 2026 ஜனவரி மாதம் வெளியாக வேண்டிய ஜனநாயகன் படம், அதாவது விஜய் அவர்களின் கடைசி படமா இருந்தது. ஒரு சில விமர்சனங்களாலும் ஒரு சில காரணங்களாலும் படம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 14ஆம் தேதியா இல்லை 20ஆம் தேதி இப்படி தேதி தள்ளி போய் ஜனவரிலேருந்து பிப்ரவரிலேருந்து மார்ச்லேருந்து ஏப்ரல், ஸோ 4 மாதங்களா படம் தள்ளி போயிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் மார்ச் மாதம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன். விஜய் அவர்கள் சினிமா துறையிலிருந்து முழுவதுமாக விலகி அரசியல் களத்தில் இறங்கி அரசியல் பிரச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. நேத்து, அதாவது 9/4/2026 நேத்து இரவு பாத்தீங்கன்னா ஒரு காட்சி வெளியாகுது. ஜனநாயகன் படத்தோட இன்ட்ரோ சீன், அதாவது இன்ட்ரோ சீன் மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு காட்சி வெளியாகிற மாதிரி ட்விட்டர் பக்கங்களை ஃபுல்லா ஷேர் பண்றாங்க. அது ஷேர் ஆகிட்டு இருக்க ஒரு 1 ஹவர்லேயே பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ஒன்று வெளியாகுது. அதுவும் ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பாடல் தான். அது வெளியாகிட்டு இருக்க ஒரு 1.5 ஹவர்ஸ்லயே இன்னொரு 2-3 சீன்கள், அதாவது நெல்சன், லோக்கி, அட்லி 3 பேர் சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு காட்சிகளும் வெளியாகுது. நிறைய காட்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 4-5 காட்சிகள் ஜனநாயகன் படத்துல இருந்து வெளியாகுது. ரசிகர் மத்தியில ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா விஜய் அவரோட கடைசி படம் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு படமா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்துல எப்படி இந்த காட்சிகள் வெளியாகுது, யாரு ரிலீஸ் பண்றா அப்படிங்கிறதுல ரசிகர் எல்லாருமே தீவிரமா சர்ச் பண்ணி தேடிட்டே இருக்காங்க. எங்கேயுமே எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதிகபட்சமா புகைப்படங்கள் நிறைய வருது. இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லி சமூக வலைதளங்களை ஃபுல்லாமே புகைப்படம் ஒன்று வெளியாகிட்டே வருது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ காட்சிகள்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, உங்களோட மொபைல்ல 50% டேட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அது கீழே தேதி வருது. தேதியை பார்த்தோம்னா 8/4/2026. அதாவது அந்த வீடியோ நேத்து ரிலீஸ் ஆகுது. முந்தா நேத்து அவர் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. ஒரு லேப்டாப்ல ஒரு ஃபுல் படமாவே அவர் பார்க்குற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் கட் பண்ணும்போது அந்த படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 2 நிமிஷம்ன்ற மாதிரி ஒரு டியூரேஷன் காட்டுற மாதிரியான இமேஜ் எல்லாமே, அந்த புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைதளங்களை வெளியிடுறாங்க. எப்படி இந்த படம் போச்சு, இல்லை ஒருவேளை சமூக வலைதளங்களை விட்டுட்டாங்களா, இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதாவது பண்ணிட்டாங்களா, என்ன ஏது நிறைய கேள்விகள் இருக்கும்போது புகைப்படம் ட்விட்டர்ல பார்க்க முடியுது. அதுவும் அதே மாதிரி 3 மணி நேரம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு புகைப்படம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. இரவு 12 மணி அளவில் இந்த ஒரு நியூஸ் வருது. ஸோ நைட்டு திருப்பி தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்க்கும்போது எல்லார் கையிலுமே படம் இருக்குது. ஜனநாயகன் படம் அனைவரு கையிலுமே இருக்குது. எப்படின்னா, சும்மா இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண மாதிரிலாம் கிடையாது. எல்லாரோட போடுற புகைப்படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4K குவாலிட்டி, 5.1, என்கிட்ட இத்தனை ஜிபிக்கு இருக்கு, என்கிட்ட 7 ஜிபிக்கு இருக்கு, என்கிட்ட 5 ஜிபிக்கு இருக்கு, என்கிட்ட 4 ஜிபிக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ட்விட்டர்ல வரிசையா போட்டுக்கிட்டே வராங்க. அதை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே கீழே போய் யாரும் ஷேர் பண்ணாதீங்க, கடைசி படம் நாங்கள் போய் தியேட்டர்ல பார்க்கணும், ப்ளீஸ் ஷேர் பண்ணாதீங்கன்றப்போ ப்ளீஸ் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியுமே நிறைய காட்சிகளை எடுத்து தொடர்ந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுல ஒரு காட்சியோட புகைப்படத்தை எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த புகைப்படத்துல எடிட் ரெஃபரன்ஸ், அதாவது எடிட் ரெஃப்னு போட்டு 14/1/2026 சொல்லி கீழே ஒரு நம்பர் போட்டிருக்கு. ஆக்சுவலா இது என்ன எடிட் ரெஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எடிட்டர்ஸ் காப்பி. எடிட்டர்ஸ் காப்பின்றது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இந்த சென்சார் போர்டுக்குலாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி எடிட்டர்ஸ் காப்பி. இந்த எடிட்டர் காப்பியில் என்னென்ன இருக்காதுன்னா, இந்த யூஏ சர்டிஃபிகேட், ஸ்டார்டிங் எடுத்தோன்னு ஒரு யூஏ சர்டிஃபிகேட் போடுவாங்க நம்ம படம் பார்க்கும்போது, அது இருக்காது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், அந்த ஒரு வரிகள் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் அந்த பிராண்டுக்கு இது பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நிறைய விளம்பரங்கள் எல்லாமே அந்த படத்தை நோக்கி வரும், ஒரு 1.5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் வரும். இதெல்லாம் தாண்டி தான் படம் ஆரம்பிக்கும். இது எதுவுமே அந்த எடிட்டர்ஸ் காப்பியில இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு எடிட்டர்ஸ் காப்பியோட ஃபுட்டேஜ் தான் இங்க வெளியாகிருக்கு. ஸோ இந்த எடிட்டர் காப்பி யார் ரிலீஸ் பண்ணா, அதை தாண்டி இந்த படம் இப்போ கொடுக்கப்பட்ட ரிவைஸ் கமிட்டியில் கொடுக்கப்பட்ட படம் கிடையாது என்பதும் இது பெருசா தெரிய வருது. ஏன்னா 14/1/2026, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. நிறைய கேஸ்லாம் அப்பீல் பண்ணி மீண்டும் நீங்க இந்த படத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சமன் அனுப்பப்பட்டு இதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் திருப்பியும் படம் கொடுத்ததாக நிறைய விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துச்சு. ஆனா இது 14ஆம் தேதி கொடுத்த ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி தான் இதுல டேட் இருக்கு. ஏன்னா இந்த படம் முழுக்க இந்த டேட் இருக்க மாதிரி தான் ட்விட்டர்ல எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நான் ட்விட்டரை ஃபுல்லா தேடும் போது ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று பாக்குறோம். என்னன்னா,
இந்த எடிட்டர்ஸ் காப்பி மொத்தமே 4 பேர் கையில மட்டும்தான் இருக்கும் அதிகபட்சம். 5ஆவதா சென்சார் போர்டுக்குள்ள போகும். அந்த 4 பேர் யார் யாருன்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி, இன்னொன்று டைரக்டர், இன்னொன்று எடிட்டர், இன்னொன்று ஆக்டர். ஸோ இவங்க 4 பேர் தரப்புல மட்டும்தான் இந்த படம் வந்து அதிகமாகவே இருக்கும். அதற்கு பிறகுதான் இந்த படம் வந்து சென்சாருக்குள்ளேயே போகுன்ற மாதிரியான ஒரு நியூஸை வந்து ட்விட்டர்ல வரிசையா பதிவிடுறாங்க. அப்ப யார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா, எப்படி இந்த படம் வெளியாச்சு? சரி, படம் வெளியானா ஒரு சின்ன சீன் வெளியா இருக்கலாம். மேபி சென்சார்ல வந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க ஷூட் பண்ணி வெளியிருந்தா கூட ஒரு 5 நிமிஷம் விட்டுருக்கலாம், ஒரு 6 நிமிஷம் இல்ல அதிகபட்சம் 10 நிமிஷம் எடுத்திருந்தாலுமே முழுவதுமாக ஒரு முழு படமும் ஹச்டில எப்படி வெளியாகும்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கு, எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே மாதிரிதான் அஜித் அவர்களோட படம் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது, அதுக்கு முந்தின நாள் யூஎஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த தியேட்டர் பிரிண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்துச்சு. அது நிறைய இடத்துல பரவப்பட்டது. அப்போ அஜித் ரசிகர்கள் வந்து இதை வந்து யாரும் ஷேர் பண்ணாதீங்க, நாங்க தியேட்டர்ல பாக்கணும்னு சொல்லி நிறைய வேண்டுகோள் விடுத்தாங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் படம் வரும்போது தியேட்டர் பிரிண்ட்டும் கிடையாது, இல்ல போன்ல ரெக்கார்ட் பண்ண மாதிரியும் கிடையாது, எதுவுமே இல்ல. அப்படியே எங்க எடிட் பண்ணி ஒரு அவுட் எடுத்திருக்காங்களோ அந்த அவுட் ரசிகர்கள் கையில போய் சேர்ந்திருக்கு. இது அன்கட்டட் வெர்ஷனா, இதுல வந்து படக்குழு அதாவது இதுல வந்து தணிக்கை குழு நீக்கப்பட்ட காட்சிகள்லாம் அதுல இருக்கா இல்லையா என்று எதுவுமே தெரியல. அதுக்கு தாண்டி நிறைய விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துல இருக்க காட்சிகளை ஃபுல்லாமே லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சீனா வந்துட்டு மமிதா பைஜோட ஒரு காட்சிகள் வெளியாகுது, பாடல் காட்சிகள் ஒன்று வெளியாகுது, விஜய் அவர்களோட அரசியல் பாடல் மாதிரியான ஒரு காட்சிகள். அதுல வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ற வேன் மாதிரி ஒரு வேன் நின்று பேசுற மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகுது. நிறைய புகைப்படங்களும் காட்சிகளும் வெளியாகிட்டே தான் இருக்கு. ஆனா இது வெளியாகிற எல்லாத்தையுமே ஐடிவிங்ல இருந்தோ இல்ல ஏதோ ஒரு தணிக்கை குழு வந்து அது எல்லாத்தையுமே முடக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பேஜை ஃபுல்லாமே அதுல இருக்க காட்சிகள் ஃபுல்லாமே நீக்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நீக்க வேற ஒரு பக்கத்துல இருந்து அந்த காட்சிகளும் அந்த ஒரு புகைப்படமும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ வரைக்குமே ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எந்த ஒரு அறிக்கையுமோ இல்ல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுத்த மாதிரியான ஒரு தகவல் எங்க இருந்துமே வரவே இல்லை. இன்னைக்கு காலையில, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9-9:30 மணி அளவுல தான் ஹெச் வினோத் அவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. எவ்ரி சீன் கேரிஸ் அமௌண்ட்ஸ் ட்ரீம்ஸ், தி லீக் பிஃபோர் ரிலீஸ் இட்ஸ் ட்ரூலி பெயின்ஃபுல், ப்ளீஸ் சப்போர்ட் பை நாட் ஷேரிங் இட். அதாவது அவருக்கே பகல்ல தான் தெரிஞ்சிருக்கா இல்லை இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. இப்போ காலையில தான் அவரே ஒரு ஸ்டோரி ஒன்று போறாரு, யாரும் ஷேர் பண்ணாதீங்க, அது பல பேரோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து இவங்க ஷேர் பண்றாங்களா இல்ல இந்த கட்சி சார்ந்து ஷேர் பண்றாங்களா இல்ல அவரே ஷேர் பண்றாரா இவரே ஷேர் பண்றாங்கன்னு நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் ஷேர் பண்றாங்கல்ல, ஷேர் பண்றதே ஒரு பெரிய தப்பு தானே. இப்ப சமூக வலைதளங்கள்லயே ட்விட்டர் பக்கங்கள்லயே படத்தை வந்து நிறைய விமர்சனம் பண்றாங்க. இதுல இஸ்லாமியர்கள் காட்சி இருக்குது, கரூர் காட்சி இருக்குதுன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள், படத்தை பத்தின விமர்சனங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. படம் இப்படிதான் இருக்கு, பகவத் கேசனோட படம் தான், கிளைமேக்ஸ் இதுதான், வில்லன் இப்படி பண்றாரு, ஹீரோ இப்படி பண்றாரு, இதுல இந்த காட்சிகள் வருது அந்த காட்சிகள் வருதுன்னு படத்தை ஃபுல்லா சொல்லும் போது விஜய் அவர்களை பிடிக்காதவர்கள் ஒரு சில பேர் காட்சியை வந்து தரைக்குறைவாக பேசியோ இல்ல காட்சி வந்து நல்லா இல்லைன்ற மாதிரி போடலாம். ஆனா பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு. ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து கிட்டத்தட்ட இது வந்து 500 கோடி ரூபாய் மதிப்புல எடுக்கப்பட்ட ஒரு படம். 500 கோடி ரூபாய் மதிப்புல எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தோட வருமானம் என்ன ஆக போகுது? ஒரு டைரக்டர் ஒருத்தர் தன்னோட உழைப்பை ஃபுல்லா போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காருன்னா அவரோட உழைப்பு என்ன ஆக போகுது? ஒரு எடிட்டர் இந்த படத்துக்கு எவ்வளவு மெனக்கெட்டு எடிட் பண்ணிருப்பாருன்னா அவரோட உழைப்பு என்ன ஆகுது? ஒரு கேமராமேனோட உழைப்பு என்ன? அதற்கு பின்னாடி சின்ன சின்ன டெக்னீஷியனோட உழைப்பு என்ன? அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன நடிகரோட உழைப்பு என்ன? ஏன்னா அடுத்த ஒரு படம் போகும்போது இந்த படத்துல நடிச்சவங்களோட படம் ஆல்ரெடி தெரியாதனமா வெளியே வந்துருச்சு. அப்ப யார் பண்ணிருப்பா, யார் மேல சந்தேகப்படுறதுன்னு தெரியாம அவங்களோட பட வாய்ப்பு எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கறத யாருமே யோசிக்கிறதே கிடையாது. சமூக வலைதளங்களை ஈஸியா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈஸியா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஆனா விஜய் ரசிகர்கள் வரமாட்டார்களா இதுக்கப்புறம் தியேட்டருக்கு? இந்த படம் ரிலீஸ் ஆனா விஜய் ரசிகர்கள் போய் தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தலைவா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஏன்னா இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு இந்த நியூஸ் தெரியுமா என்ன ஏதுன்றது தெரியல. ஏன்னா தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. படம் வந்து கேரளாவில் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன 2 நாட்கள்ல தமிழ்நாடு முழுக்க தலைவாவோட CD வந்து எல்லா இடங்கள்லயுமே கிடைக்குது. படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு சில விஷயங்களை கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி 10 நாளைக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன அன்னைக்கு தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அவ்வளவு கூட்டம். ஒரு வாரத்துக்கிட்ட படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லே தான் போயிட்டு இருக்குது. CD ரிலீஸ் ஆயிடுச்சு, நெட்ல வந்துருச்சு, அங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சுன்னு சொன்னாலும் விஜய் ரசிகர்கள்
படத்தை போய் தியேட்டரில் தான் பார்த்தாங்க, தியேட்டரில் தான் கொண்டாடினாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட கடைசி படம், இதுக்கப்புறம் அவர் படம் நடிக்க மாட்டாருன்னு சொன்ன இந்த படத்தை என்னதான் நம்ம ட்விட்டர்லையோ இல்லை நம்ம நெட்லையோ, இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் இன்னொரு புகைப்படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னன்னா, யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்குன்ற ஒரு இது வந்து ட்விட்டர்ல ஒருத்தர் போடுறாரு. அதை பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் பண்ண தோணுது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் ட்விட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லை நெட்ல வந்தாலும் சரி, ஏன்னா நிறையா ப்ராக்சி சைட்லலாம் வந்திருக்குன்ற மாதிரியான செய்திகளும் வெளியே வந்துச்சு. டோரண்ட் லிங்க் மூலியமா படத்தை ஷேர் பண்றோம், அதுல ஷேர் பண்றோம், இதுல ஷேர் பண்றோம், நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் சரி, இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெறக்கூடிய படம். ஏன்னா இதுல வந்துட்டு அந்த படத்தோட காப்பி இருக்கு, இந்த படத்தோட காப்பி இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனது நிறைய பேருக்கு பிடிக்காமும் போகலாம், ஒரு சில பேர் விமர்சனமும் பண்ணலாம், ஒரு சில பேருக்கு இந்த படத்தோட அன்கட்டட் வெர்ஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அது வந்து நிறைய சீனை லீக் பண்ணும்போதும் இதுக்காக தான் இந்த படத்தை தடை பண்ணியிருக்காங்களோன்ற விமர்சனங்களும் எழும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த படத்தை இதுக்கப்புறம் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. படத்தை ஷேர் பண்ணாமல் இருந்துட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் போய் பாருங்க, அங்கே பார்த்து கொண்டாடுங்க. ஏன்னா கடைசி ஒரு படம்ன்றப்போ அதை எப்படி கொண்டாட வேண்டிய படம், எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றதை யோசிச்சு பாருங்க. இது வந்து நீங்கள் ஒரு விஜய் ரசிகர் இல்லாமல் உங்களோட ரசிகர்கள், அதாவது உங்களுக்கான ஒரு ஹீரோக்கள், ஒரு நடிகர் ஒருத்தர் இருப்பார், அவரோட கடைசி படம் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நின்றுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ற நினச்சி பார்த்துட்டு இந்த படத்தை ஒருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறேன், ஷேரே பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களோட ஷேர் பண்ணுங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகரோட படமாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா? பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி நினச்சி பாருங்கள், ஷேர் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஏன்னா இது கடைசி படம்ன்றப்போ இது எப்படி பார்க்கணும்னு அவங்க ரசிகர்கள் எல்லாமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை இப்படி ஈஸியாக ஏதோ ஒரு மொழியிலிருந்து யாரோ ஒருத்தர் எடுத்து நெட்டில் விட்டுட்டு இருக்காரு. ஒரு 2 பேர் நின்று பேசுகிற ஒரு ஆடியோ வந்து கேட்குது. அந்த வீடியோக்கு பின்னாடி போதும் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிற ஆடியோ கேட்குது. அவங்ககிட்ட எப்படி இந்த முழு படமும் கிடைச்சதுன்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது வந்து சும்மா விட முடியாது. ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு படம். இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னமும் ரசிகர்கிட்ட வந்து குறையவே இல்லை. கிட்டத்தட்ட 4 மாசமா படம் ரிலீஸ் ஆகலை. படத்தை பற்றின பேச்சு இல்லைனாலும் நாளைக்கு ரிலீஸ் பண்ணால் கூட இன்னைக்கு இருக்க ரசிகர் கூட்டம் அங்கே போய் நிற்கும், அங்கே போய் பார்க்கும், அவர்களை வந்து கொண்டாடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிகரோட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். யாரும் ஷேர் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அந்த ஷேர் ஏதாவது பார்த்தாலுமே தயவுசெய்து அதை வந்து திருப்பி ரீஷேர் பண்ணணும், இன்னொருத்தர் அனுப்புன்ற ஒரு முயற்சியில் எடுக்காதீங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் சைடில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணுன்றது தான் எங்கள் சைடில் நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள்.